நெல்லையப்பர் திருக்கோவிலில் நரிக்குறவர் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படாமல் வெளியேற்றப்பட்ட விவகாரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மாளுடைய பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு முன்னிட்டு சமத்துவமாக உட்கார்ந்து உணவு அருந்துகளுடைய காலங்காலமாக அது நடந்து கொண்டு வருகிறது. ஒரு 12:10க்கு நாங்களும் சபாநாயகரும் ஐயாவும் வந்து உட்கார்ந்து காந்திமதி அம்பாளுடைய பூஜையை முடிச்சுட்டு அந்த காந்திமதி அம்பாளுடைய சேலையும் நெல்லையப்பருடைய வேட்டியும் எடுத்து அவ்வளவு கொடுத்து விட்டு உடனே 12:20க்கு நாங்கள் வந்து உணவு இருந்ததுக்கு சமத்துவமாக எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அனைவரும் உட்கார்ந்தார். எந்த நபர் வெளிப்படுத்தினாரோ அந்த நபரும் அங்கே அருகில் உட்கார்ந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பாடு முடிஞ்சு 1:20 வரைக்கும் ஒரு 850 பேர் 900 பேருக்கு வரைக்கும் அவ்வளவு பேர் வெளியே வந்து பக்தர்களை அனைவரும் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தேர் பக்கத்தில் இருந்த குழந்தைய கூட்டிட்டு போய் சாப்பாடு முடிஞ்சிட்டான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குழந்தைய கூட்டிட்டு போய் உணவு அருந்தவில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார். இது அரசியல் உள்நோக்கத்தை உள்ளது. அந்த அதே இடத்தில் அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுடைய இடத்துல நான் நேரில் போய் கேக் வெட்டி அந்த குழந்தைகளுக்கு ஸ்வீட் கொடுத்து அவங்களுடைய தினத்தை கொண்டாடி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நம்ம அங்கே போய் அந்த இடத்துல போய் குழந்தைகளை செஞ்சுக்கிட்டு வருகிறோம். அதே மாதிரி தமிழ்நாடுடைய முதலமைச்சர் வீட்டிலே போய் உட்கார்ந்து அவங்க வீட்டில் உணவு அருந்திட்டு வந்தவுடைய வரலாறு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட எங்களுடைய திராவிடமான நாயகனுடைய நிர்வாக ஆட்சியில் நாங்கள் நெல்லையப்பருடைய ஆலயத்தில் உணவு முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கூட்டிட்டு போய் இருக்காரு. அதுக்கு பின்னால யார் இருந்து இந்த வேலையை செஞ்சாருன்னு எங்களுக்கும் தெரியும். அந்த செய்தியை வெளிப்படுத்தினுடைய சகோதரருக்கும் அதை பற்றி தெரியும். வேணுக்குன்னு என்று எலெக்ஷன் கிட்ட நெருங்குது, இப்படி ஒரு நிலையை உருவாக்கணும்னு நினைக்க உருவாகி இருக்கிறீர்கள். ஆன்மீகத்தில் நீங்கள் விளையாடாதீர்கள். நீங்கள் அரசியல் பேசுங்க, அரசியல் பண்ணுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க. ஆனால் ஆன்மீகத்தில் நெல்லையப்பருடைய காந்திமதியுடைய ஆலயத்தில் புறக்கணிக்கப்படுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் தான் உண்மையில கேட்பாபிள். அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவர். அவர் வந்து வேணுக்குன்னு அதை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில வந்து நம்ம அதை பெருசாக ஆக்க வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் அது வெளிப்படையாக விட்டுட்டோம். ஆனால் அவர் அதை அரசியல் உள்நோக்கத்தோடும் மற்ற கட்சி மற்ற இன்னைக்கு ஒரு முன்னாளுடைய கவர்னர் கூட அந்த செய்தியை ட்விட்டரில் போட்டிருக்கான்னு சொல்லுறாங்க. அவங்க உண்மையான செய்திகளை கேட்டு ஆன்மீகத்தை நீங்களும் வழங்கக்கூடிய ஆட்கள் அதை தெரிஞ்சிருந்து இங்கே இந்த செய்தியை வெளியிடணும். தவறான செய்தி அப்படியுடைய நிலை இல்லை. எங்களுடைய திராவிட மாடல் நாயகன் தமிழனுடைய முதல்வர் எங்களையும் வளர்த்து வரலை. அதனால் தவறான செய்தி அந்த நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எந்த நபர் கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய உணவுக்கு இருக்குன்னு கூட்டிட்டு போகும்போது அவருடைய வாய்ஸ் அதுல இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த யாரு கூட்டிட்டு போனவருடைய வாய்ஸ் கேக்கு. உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா, வெளியே போங்கன்னு சொன்னாங்களா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்படி இல்லை, உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வந்து எங்களை வெளியே போங்கன்னு யாரும் சொல்லவில்லை. அவருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காரு. அதனால நீங்க எங்க காலை வச்சு விளையாண்டாலும் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியுடைய ஆலயத்தில் நீங்க விளையாடாதீர்கள். அதோடைய நிலை அந்த நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் உறுதியா கேட்பாப்ல. டெய்லி வந்து அதுக்கு கால உணவு பக்தர்கள் வரக்கூடிய பக்தருக்கு ஒரு 100 பேர் 200 பேருக்கு அன்றாட வரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான கட்டத்தில் வரும்போது ஆயிரக்கணக்கான பேர் மேலே கொடுத்துட்டு வருகிறோம். எப்போனாலும் அந்த சாப்பாடு நான் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. இது இருக்கக்கூடிய முக்கிய 60% பேர் நாங்களும் சாப்பிட்ருக்கோம். அருமையான சாப்பாடு, யாரும் இல்லைங்கிற நிலையில தான் அந்த உணவு வழங்கப்பட்டதை ஒழிஞ்சு உள்நோக்கத்தோட செய்யப்பட்டக்கூடிய விசத்தனமான இது வந்து காலப்போக்கில் வந்து இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் பழப்பாதீங்கள். நீங்கள் உழைத்து நீங்கள் வாக்கு கேளுங்கள். அதே போல எங்களுடைய தலைவருடைய முதல்வருடைய இந்த பொற்கால ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் என்ன திட்டத்தை செஞ்சிருங்க, இது அவங்களுக்கு பதில் சொல்ல நிலையில் இல்லை. அதுக்காக இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி செய்தியை பரப்புதாங்க யாரும் நம்ப வேண்டாம். அது நம்ம எடுத்துடலாம். ஆமா, நெல்லையப்பர் கோயில் இருக்கு. சிசிடிவி கேமரா எடுத்து வெளிப்படுத்த அனுப்ப பண்ண நாங்கள் பண்ண ரெடியா இருக்கும். நரிக்குறவர் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படாமல் வெளியேற்றப்பட்ட விவகாரத்தில் நெல்லை மாநகராட்சி மேயர் தன்னுடைய விளக்கத்தை அளித்த காட்சிகளை பார்த்தோம்.